Write the value of f at -3, 5, 2, -1, 0 if f of x equal to x square plus x minus 5 if x belongs to -infinity, 0. இப்போ ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது x square plus 3x minus 2 if x belongs to 3, infinity. x square if x belongs to 0, 2. x square minus 3 otherwise. ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துருந்தாவே என் பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ நான் -infinity ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஒரு நம்பர் லைன் போட்டுட்டு இந்த வேல்யூ -infinity, 0 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்க்கும்போது -3, -2, -1 இருக்குது. அங்கே நம்ம சம்மில் பார்க்கும்போது -3, -1 தான் இருக்குது. அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். அது x square plus x minus 5ங்கிற ஈக்குவேஷனில் போடணும். அடுத்தது பார்க்கும்போது 3லேருந்து இன்ஃபினிட்டி பார்க்கும்போது 4ம் 5 இருக்குது. நம்ம கொஸ்டினில் 4 இல்லை 5 மட்டும் தான் இருக்குது. 5 அப்ளை பண்ணணும். எதில் பண்ணணும்னா x square plus 3x minus 2ல். அடுத்தது 0க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் 1 தான் இருக்குது. 1ங்கிறது கொஸ்டின் இல்லை, அதனால் அதை எடுத்துக்கூடாது. x square minus 3 அது மற்ற நம்பர்ஸ் தான் பண்ணணும். அப்போ 2 அது x square minus 3ல் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி 0 இருக்குது, 0வையும் x square minus 3ல் அப்ளை பண்ணணும். இப்போ திரும்ப சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. 2வும் 0வும் x square minus 3ல் போடணும். -3 அப்படிங்கும்போது x square plus x minus 5ல் போடணும். 5ங்கிறது அந்த 3க்கு இன்ஃபினிட்டிக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறனால x square plus 3x minus 2ல் போகணும். 2 அப்படிங்கும்போது x square minus 3ல், -1 அப்படிங்கும்போது அது x square plus x minus 5ல், 0 அப்படிங்கும்போது x square minus 3ல். இப்போ ஃபஸ்ட்டு -3ங்கிற வேல்யூ பார்க்குறேன். -infinity 0 கட்டில் தான் -3 இருக்குது. அப்போ x square plus x minus 5 அந்த ஈக்குவேஷனில் போடணும். அப்போ f of -3 ஈக்குவல் x வரதுலாம் இந்த -3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -3, அதுக்கப்புறம் -5. இப்போ -3 ஸ்கொயர் பண்ணால் +9, ப்ளஸ் இன்ட்டு -3, -5. -3யும் -5யும் ஆட் பண்ணும்போது -8, 9 -8 பேலன்ஸ் 1. f of -3க்கு ஆன்சர் 1 கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம 5 பார்க்கலாம். 5ங்கும்போது 3க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில் இருக்குது. அப்போ x square plus 3x minus 2ங்கிற ஈக்குவேஷனில் போடலாம். f of 5 equal to 5 square plus 3 into 5 minus 2. 5 ஸ்கொயருங்கும்போது நமக்கு 25 plus 3 5s are 15 minus 2. அப்போ 25 15 40 minus 2 அப்படிங்கும்போது 38. f of 5க்கு நமக்கு 38 கிடச்சிருக்கு. இப்போ f of -3யும் 5யும் போட்டாச்சு. 2 போடலாம். அப்போ f of 2 equal to 2ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு அதர்வைஸில் தான் வரும். அப்போ x square minus 3 அதில் போடணும். அப்போ f of 2 equal to 2 square minus 3. அப்போ 4 minus 3 பேலன்ஸு 1. அப்போ f of 2 கான்ஸ்டன்ட் நமக்கு 1 கிடைக்குது. அடுத்த நம்பர் -1 இருக்குது. -1ங்கிறது இன்பிட்வீன் -infinity 0 அதுக்குள்ளே இருக்குது. அப்போ x square plus x minus 5 அந்த ஈக்குவேஷனில் போகிறோம். அப்போ f of -1 equal to x square அப்படிங்கும்போது -1ஓட ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -1, அப்புறம் -5. -1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 ப்ளஸ் இன்ட்டு -1 -5. 1ஐயும் -1 அடிச்சிடலாம். பேலன்ஸ் -5. அப்போ f of -1க்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இன்னும் 0 மட்டும் இருக்குது. 0வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0ங்கும்போது
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 அந்த வேஸில் தான் வரும். அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் மைனஸ் 3. 0 ஸ்கொயர் அப்படிங்கும்போது நமக்கு 0 தான், -3. ஆன்சர் வந்து அப்போ -3.